பேரொளி பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆந்திரா மாநிலத்தில் துணை முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டு இருக்கிற நடிகரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாணை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் விஜய் எப்படி பெரிய நடிகரோ அதே மாதிரி ஆந்திராவில் பவன் கல்யாண் மிகப்பெரிய நடிகர். ஒரு வீட்டில் அண்ணன் தம்பிங்க ஒரே ஷர்ட்டை எப்படி மாற்றி மாற்றி போட்டுப்பாங்களோ அந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் பவன் கல்யாண் படத்தை விஜய் ரீமேக் பண்ணி நடிக்கிறதும் விஜய் படத்தை பவன் கல்யாண் ரீமேக் பண்ணி நடிக்கிறதும் தொடர்ந்துக்கிட்டு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், பவன் கல்யாணோட பத்ரி படத்தை தான் விஜய் நடித்தார். விஜயோட குஷி படத்தை தான் தெலுங்கில் பவன் கல்யாண் நடித்தார். பவன் கல்யாண் சிரஞ்சீவியோட தம்பியும் கூட. சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம்னு கட்சி தொடங்கும் போது யூத் விங் லீடராக இருந்தவர் தான் பவன் கல்யாண். காலப்போக்கில் தன்னோட கட்சியை கலைச்சிட்டு அதை காங்கிரஸோட இணைச்சிட்டு அரசியலிருந்தே விலகிட்டார் சிரஞ்சீவி. அதுக்கப்புறமா பவன் கல்யாண் 2014 ஜனசேனான்னு ஒரு கட்சியை தொடங்கினதுக்கப்புறமா என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார். என்டிஏ கூட்டணியில் மோடி கூட சந்திரபாபு நாயுடுவும் இருந்தார். அந்த டைமில் சந்திரபாபு நாயுடு மாநில சிறப்பந்தஸ்து கேட்டு மோடி கிட்ட கேட்கும் போது அவங்களுக்கு இடையில் கிளாஷ் ஆகிடுச்சு. அப்போ அந்த கூட்டணியிலேருந்து விலகி வந்த சந்திரபாபு நாயுடு மோடிக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் போனார். அந்த மாதிரி நிறைய பேரை ஃபார்மும் பண்ணாது. இது நடந்துக்கிட்டே இருக்கும் போது 2019 எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் ஆந்திராவில் வந்துச்சு. அதில் பவன் கல்யாண் எம்எல்ஏ சீட்டில் ஒரு சீட்டை ஜெயிச்சார். பவன் கல்யாண் ஜெயிக்கல, அவரோட கட்சியில் இருந்த ஒரு ஆள் தான் ஜெயிச்சார். அந்த டைமில் மிகப்பெரிய வெற்றி பெற்றார் ஜெகன்மோகன் ரெட்டி. ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வர் ஆனதுக்கப்புறம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சந்திரபாபு நாயுடுவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சார். இதுதான் டைம்ன்ட்டு பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுவை எப்படியாவது என்டிஏ கூட்டணியில் சேர்க்கணும்னு சொல்லி அவர் ஜெயிலில் போய் பார்த்து நம்ம ஒரு பெரிய கூட்டணி ஃபார்ம் பண்ணணும், பிஜேபியோட நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு கிட்ட அவர் பேச்சுவார்த்தையை தொடங்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கி அவர் ஜெயிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா என்டிஏ கூட்டணிக்குள்ள எப்படியோ சந்திரபாபு நாயுடுவை இணைச்சிட்டாரு. ஏன் அதை பண்ணாருன்னா, பிஜேபிக்கும் பவன் கல்யாணுக்கும் பெரிய அளவுக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா பவன் கல்யாண் ஒரு அப்பர் கேஸ்ட்டை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லை, அவர் தேர்தல் பிரச்சாரத்துலையும் சரி, வேறு ஏதாவது கூட்டத்தில் போனாலும் சரி, தொடர்ந்து அவர் சனாதன தர்மத்தை வலியுறுத்திக்கிட்டே வர்றவர். அதை கண்டிப்பாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம், சனாதன தர்மத்தை யார் எதிர்த்தாலும் அவங்கள நான் எதிர்ப்பேன் அப்படின்னு எப்போவுமே அவர் பிஜேபி டோன்லேயே தான் பேசிக்கிட்டே இருப்பார். அதனால் கணிசமான வெற்றி பிஜேபி தென் மாநிலங்களில் பெறணுங்கிறதுல அவருக்கு ரொம்ப பெரிய விருப்பமும் கூட. பிஜேபி தான் கட்டாயம் வந்தே ஆகணுங்கிற, அதாவது இந்தியாவை ஆளணுங்கிற எண்ணம் இருந்ததுனால எப்படியோ சந்திரபாபு நாயுடுவை கன்வின்ஸ் பண்ணி என்டிஏ கூட்டணியில் சேர்த்துட்டாரு. இந்த வாட்டி எம்பி எம்எல்ஏ எலெக்ஷனில் அவங்களுக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது, அதாவது சீட்டு யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்னு அவங்க கூட்டணிக்குள்ளே கான்வர்சேஷன் நடக்கும்போது பவன் கல்யாண் தானாக முன் தன்னோட சீட்டு எல்லாமே எம்எல்ஏ சீட்லேயும் சரி எம்பி சீட்லேயும் சரி குறைச்சிக்கிட்டு நாயுடு கிட்ட நீங்கள் பிஜேபிக்கு அதிகமாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகள்லாம் வச்சு பிஜேபிக்கு அதிகமாக சீட்டும் வாங்கி தந்தார். எப்படின்னா 6 தொகுதியில் போட்டியிட்ட பிஜேபி 3 தொகுதியில் தான் ஜெயித்தாங்க, அதாவது எம்பி எலெக்ஷனில். ஆனால் பவன் கல்யாண் 2 தொகுதியில் போட்டியிட்டு 2 தொகுதியிலும் ஜெயிச்சிட்டாரு. 17 தொகுதியில் போட்டியிட்ட சந்திரபாபு நாயுடு 16 தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு. ஆக மொத்தம் 21 தொகுதி இன்னைக்கு பிஜேபி ஆட்சி செய்கிறதுக்கு பேருதவியாக இருந்திருக்கு. அந்த உதவிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது பவன் கல்யாண் தான். அதுக்கு அவர் ஏன் அவ்வளோ முயற்சி எடுத்தார்னா, பிஜேபியோட எண்ணங்கள் அவருக்குள்ளே இருந்தது ஒரு காரணமாக கூட இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அமைச்சரவையில் ஒரே ஒரு சீட் வச்சுருக்கவங்க, அதாவது பீகாரில் ஒரே ஒரு எம்பி சீட் வச்சுருக்கவங்களுக்கு கூட ஒரு கேபினெட் அமைச்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, குமாரசாமி நம்ம கர்நாடகாவை சேர்ந்த தேவகவுடா கட்சியை சேர்ந்த குமாரசாமிக்கு 2 சீட் அவங்க எம்பி சீட் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கேபினெட் குமாரசாமிக்கே கொடுத்துருக்காங்க. 2 எம்பி வச்சுருக்கிற பவன் கல்யாண் எந்தவித கேபினெட் சீட்டுமே கேட்கல. அவங்க கொடுக்கலன்னு இல்லை, இவர் கேட்கவும் இல்லை, எந்தவித டிமாண்டும் பண்ணணும்னா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இவர் எந்தவித டிமாண்டும் பண்ணலை. மேபி சந்திரபாபு நாயுடு கூட இவர் டிமாண்ட் பண்ண விடாமல் கூட பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் கூட ரொம்ப இணக்கமாக இருக்கார். பவன் கல்யாண் தான் தன்னோட
தன்னுடைய படை தளபதி அப்படின்னு அவர் ஓப்பனாகவே டாக்லாம் கொடுக்குறாரு. ஸோ பவன் கல்யாணுக்காக கூட அவர் வந்து டிமாண்ட் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற நியூஸஸ்லாம் வருது. அந்த அளவுக்கு வந்து பவன் கல்யாண் வந்து பிஜேபியோட குரலாகவும் பிஜேபியோட மூளையாகவும் செயல்பட்டுக்கிட்டு வராரு. இன்னைக்கு பிஜேபி தென் மாநிலங்களில் குறிப்பாக ஆந்திராவில் 3 சீட்டு, இதே இந்த கூட்டணியில் இல்லைன்னா 3 சீட்டு ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 6 சீட்டு கொடுத்துருக்காங்க, 6 சீட்டில் 3 சீட்டு மட்டும்தான் பிஜேபியால் ஜெயிக்க முடிந்தது. அந்த அளவுக்கு வந்து பிஜேபிக்கு வந்து அங்கே பெருத்த ஆதரவுலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா முஸ்லீம்களோட இடஒதுக்கீடை கட்டாயம் நாங்கள் வந்து நீக்கிடுவோம்னு சொல்லக்கூடிய பிஜேபி, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயுடு, இப்படி ரெண்டுமே வந்து இரு துருவமாக இருக்குது. இதை இணைக்கிற புள்ளியாக ஒரு கம்மாக பசையாக இருக்கிறது பவன் கல்யாண் மட்டும்தான். ஏன்னா சந்திரபாபு நாயுடுவோட தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்க அந்த மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்கிற இஷ்யூ பண்ணியிருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடி. அதில் மோடியோட படத்தை கூட அவர் போடவே இல்லை. அவர் மோடியோட படத்தை போடலை, அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்ஸ்க்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதுலாம் ஒரு மேனிஃபெஸ்டோவை பார்த்துட்டு அந்த ஊர் பாஜக தலைவர் வந்து அதை பொது மேடையிலே வந்து வாங்க மறுத்துட்டார். இப்படியெல்லாம் அவங்களுக்குள்ளே வந்து தேர்தலுக்கு முன்னாடியே கிளாஷ் நடந்தாலும் எந்தவித பிணக்கும் இல்லாமல் பார்த்துக்கிட்டதுக்கு மிக முக்கிய காரணம் பவன் கல்யாண் தான். இன்றைக்கி வந்து பவன் கல்யாணை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, நேற்று வரைக்கும் அவர் நடிகராக இருந்தார். அவரோட படம் வெற்றியோ தோல்வியோ, நல்ல படமோ நல்லா இல்லாத படமோ, லவ் ஸ்டோரியோ ஏதோ ஒன்று, அது நம்மளுக்கு படத்தோடு போயிடும், நம்மளோட 100 ரூபா டிக்கெட்டோடு அது போயிடும். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து துணை முதல்வராக, ஆந்திரா மாநிலத்தோட துணை முதல்வராக இருக்கார். அது மட்டும் இல்லை, நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராகவும் ஆயிருக்காரு. அவங்க கட்சியில் 2 பேர் ஆயிருக்காங்க. வாரணாசி தொகுதியில் பிஜேபி, அதாவது நம்ம மோடி போய் மனு தாக்கல் பண்ணும்போது அவங்க கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் போனாலுமே இவர் தான் மெயினாக வந்து பக்கத்திலே நின்றுக்கிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தலைவராக இவர் இருக்கிறாரு. அமித்ஷாவும் மோடியும் தொடர்ந்து எல்லா மேடைகளையும் இவரை புயல் அப்படின்னு சொல்கிறாங்க. மோடி வந்து இவரை வளர்த்து கொண்டு வராங்களா, இல்லை இவர் மோடியோட கட்சியை வளர்த்து கொண்டு வராங்களான்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க. இப்படியேப்பட்ட சூழலில் நமக்கு எதிராக, அதாவது மாநில சிறப்பந்தஸ்தை காஷ்மீரில் நீக்கின மாதிரி, சிஏஏ முஸ்லீம்கள் எதிர்க்காக கொண்டு வந்த மாதிரி, பிசி எஸ்சியோட இடஒதுக்கீடை நீக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியோ, இல்லை கான்ஸ்டியூஷனை மாற்றுவோம் அப்படின்னு நாட்டு மக்களுக்கு எதிராக எந்த சட்டம் வந்தாலும் அந்த சட்டத்துக்கு இவர் நிச்சயம் உறுதுணையாக இருப்பார். அதனால் இவரை நம்ம கவனமாக கையாளணும். இவரை இனிமேல் நம்ம உற்று நோக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு.